ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும் வருது. வேணான்னு பாக்குறேன். அவர் வந்து முன்ன சிஎம் சார் சொன்னாரு, இப்ப ஸ்டாலின் சார் சொல்றாரு விஜய் அண்ணா. அவர் வந்து பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை வந்து புலம்பிட்டு இருக்காரு சொன்னாரு. விஜய் அண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை. சுயமரியாதை கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில மக்களுக்கு வந்து அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கனாலதான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் அப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும். ஸ்கிரிப்ட் எழுதினா படிச்சா அந்த வரலாற்று தெரியாதனால அவர் வந்து இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னொன்னு வேடிக்கையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து போற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயினாரு. என்ன, நீங்க 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுக்குறோம் சொன்னீங்க, அதுக்குள்ள நீங்க உங்களோட எதிர்கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரோட்ல வந்து எப்படி அவதிப்பட்டு இருக்காங்க, எந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தயவு செய்து கொஞ்சம் பாருங்கண்ணா. இபி இஷ்யூ பத்தி சொன்னீங்க. நீங்க சொல்லதுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்ல வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் வந்து நடைமுறைப்படுத்தின நீங்க டயலாக் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு பை மந்த்லி பில்லு தான், அதே 100 யூனிட் தான். 500 யூனிட் பை மந்த் தானா தான் பை மந்த்லி பில். 2 மாசத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தானா நீங்க கொடுக்கிற சலுகை இல்லைன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகர்ப்புற வாழ்விடக்கூடிய பகுதியில் வெப்ப தாங்காம ஒரு ஏசி இருக்கிற வீடுகள் தெரியும். ஒரு ஏசி போட்டாலே 500 யூனிட் தாண்டிடும். அப்புறம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அப்புறம் பெற மாதிரி பெறதா உங்களோட மாற்றமான ஆட்சியான்னு நான் கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு வியப்பா இருந்தது என்ன, செல்வி அம்மையார் அவர்கள் தான் 100 யூனிட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 யூனிட்டோட தொடக்கம் எங்க தெரியுமா வந்தது விஜயண்ணா? 1989 முத்தமிழின் கலைஞர் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசம் கொடுத்தாருல, அங்கிருந்து ஆர்ஜென்ட் ஆச்சு. எப்பெல்லாம் ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த திட்டங்கள் தொடக்கத்தை நடைமுறைப்படுத்தி அதை விரிவுபடுத்தி புதுமைப்படுத்ததான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? புதுமைப்படுத்திருக்கீங்க. இந்நாள் வரைக்கும் எல்லாமே தொடர்கிறது. என்ன தொடர்கிறது? மகளிர் உரிமை தொகை வந்து அறிக்கையா விட்டாருங்க தலைவர். நீங்க 6 மாசம் கழிச்சு அமைதியா இருக்கீங்க. ஏன் அறிக்கையா விட்டாருன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மகளிர் எல்லாமே பயங்கர கோபமான தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஆரம்பித்த மகளிர் உரிமை திட்டம் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல 1000 ரூபாய் நான் கொடுத்துறோம், அதுக்கப்புறம் நாங்க சரி பண்ணோம் நீங்க சொன்னீங்க. அது தொடரும் ஆயிடுச்சு. மக்கள் தேடிய மருத்துவம் திட்டம் தொடரும் சொல்லிட்டீங்க. காலை உணவு திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தாய்மான திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க தொடரும் 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 சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலோட சாதனைகளை தான் நீங்க தொடரும் 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 சொல்லிட்டீங்களே. அப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? 100 யூனிட் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்றது கொடுத்தா அது எது எங்க இருந்து தொடக்கம்னா 1980 முத்தமிழின் தொடக்கம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் யாரோட தொடக்கம்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் திராவிட. ஆனா ஆளுங்கட்சி இருக்கும் போது நெய் கரண்டி நெய்யை தாங்கிய கரண்டி போல் இஷ்டத்துக்குலாம் சுத்த முடியாது. இன்னைக்கு விஜயண்ணா வந்து அவர் தாவைக்கா தலைவர் வந்து மக்கள் அவரை தமிழ்நாட்டு முதல்வராக அவருக்கு தேர்ந்தெடுக்காங்க. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக அவர் இன்னைக்கு பேசினாரா இல்ல தாவைக்கா தலைவராக பேசினாரு என்ற பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்க நிலையில இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு முதல்வராக அமர்ந்து கொண்டு அனைத்து வகையான ஆட்சி அதிகாரம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து நீங்க மேடையில வந்து பேசும்போது நீங்க அதே நேரேட்டிவ், என்ன நேரேட்டிவ்னா, நீங்க வந்து ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன யுக்தி முறையை கண்டீங்களோ அதே நேரேட்டிவ் வந்து மக்களுக்காக சொல்றாரு. இப்ப பொறுப்பு அவர் கையில இருக்கு. மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்காங்க, அனைத்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு நான் என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ண போறேன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம கேட்கலாம். ஆனா திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும்